தாய்ப்பால் கொடுக்கணும் இல்லையா, அதவே வந்து அவங்க கீழே கொட்டுறாங்கன்னா. படம் நல்லா இருக்குங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். புரியல, எல்லாருக்கும் ஈகோ இருக்கக்கூடாது, ஃபேமிலிக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்காக பார்க்கணும். எப்படிப்பா? எல்லாமே நல்லா புது படம் பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லா எப்படியும் நடிச்சவங்க மாதிரி நல்லா இருக்கு படம். எல்லாம் ரொம்ப நல்லா தேங்க்ஸ். அவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அது வில்லேஜில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் இந்த சிட்டி லைஃப்க்கு வந்தால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், பட் அவங்களுக்கு தெரியாமல் அது பண்ணது யார் மேலேயுமே தப்பு இல்லை. பட் அது சுச்சுவேஷன், டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும், அவ்வளோதான். ஹீரோ ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கஸ்தூரியை ரொம்ப நாள் கழிச்சு கஸ்தூரி பார்க்குறது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக் தான். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா சூப்பர் சார். சார் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அளவுக்கு மேலே கஷ்டம், அளவுக்கு கம்மியான கஷ்டம், அது மாதிரி எடுத்திருக்காங்க கரெக்டாக. ஏன்னா தேவையான சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாதீங்கன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கணும், கஷ்டம், சாப்பிட்லன்னா பசிக்கும், அந்த மாதிரி அழகாக பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சப்ஜெக்ட் அழகாக காட்டியிருக்காங்க. எப்படியெல்லாம் புருஷ முறையாட்டி இருக்கணும்னு காட்டியிருக்காங்க, எப்படியெல்லாம் அப்பா அம்மாட்ட பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அது சென்டிமெண்ட் போர் அடிக்கல, அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. மியூசிக் ஓகே, ரொம்ப மெலோடி, அவ்வளோதான். மெலோடி கேட்குற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பிரேக்ஃபாஸ்ட்டு உண்மையிலே சொல்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலே இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்குலாம் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், நாளைக்கு அதே ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம், மாத்திரா ஹோட்டல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தான் இதுவும், இன்றைக்கி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், நாளைக்கு ஒரு பொண்ணு அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க. உண்மையாக டைட்டிலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ இருக்கிற லவர்ஸில் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து எதுவுமே வந்து ஃபீல் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை, ஏதோ படம்டா அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் மேட்சபிள், நல்லா இருந்துச்சு எல்லாம். இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கிஞ்சாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வந்து ஏன்னா இப்போ தான் காலகட்டத்தில் அப்படி தான் இருக்காங்க பசங்க. இன்றைக்கி நான் ஒரு கல்யாணம் பண்ணுறேன், இன்றைக்கி காலையில் ஒருத்தி கல்யாணம் பண்ணுறேன், நைட்டே உங்கள் மேலே செட் ஆகலை அப்படின்னா ஒருத்தர் திரும்ப நாளைக்கு ஒருத்தர் டைவர்ஸும் பண்ணி நிற்கிறேன், ஒருத்தர் அப்படியே பிரச்சனைகள் உண்டாகுது. எங்கள் அப்பா அம்மா ஒரு பிரச்சனை, அவங்க அப்பா அம்மா ஒரு பிரச்சனை, அப்படியே போட்டு கிண்டி. நானே ஒரு குப்பை பொறுக்கிற பையன், எனக்கு ஒரு பணக்கார ஒரு பொண்ணு கிடச்சி அவளே வந்து எம்டி வேலை போட்டு கொடுத்து அவளே ஒரு இது பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காலகட்ட கதை தான். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஏதோ படம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. என்ன இல்லை பாட்டெலாம் பெருசாக சொல்கிற அளவுலாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம், அது மட்டும் தான். ஏன்னா லவ்வில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற லவ்வை தான் சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அப்புறம் அங்கெல்லாம் கொஞ்சம் கிளாமர் காட்டியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் குஷியாக இருந்துச்சு. அதெல்லாம் காட்டாமல் இருந்துச்சு, பார்த்தா படம் வேஸ்ட்டு அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் ஆயிடுச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். வணக்கம். படம் நல்லா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு 50 வயசுக்கு மேலே, எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் பெண்களுக்கு பின்னாடியே போவோம், சைட் அடிப்போம், அவங்க அண்ணன்கிட்ட அடி வாங்குவோம், இப்போலாம் லவ் பண்ணோம். ஆனால் இப்போது பெங்களூரா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க, நோ மலேசியாவா ஓகேன்றாங்க. அந்த லவ்வை ஒரே ஷார்ட்டில் சொல்லிட்டாங்க, பெங்களூர் வேணான்றாங்க, மலேசியா ஓகேன்றாங்க, லவ் முடிஞ்சிடுச்சு. அதே ஸ்பீடில் லவ் முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும். பார்த்துட்டு இதே மாதிரி பிரியாமல் அவங்களுடைய லவ்வை டெவலப் பண்ணி கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. படம் நல்லாயிருக்கு, தேட்டரில் வந்து பாருங்கள். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக எந்த ஒரு குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை. மெசேஜ் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தைரியமாக. இந்த ஜெனரேஷன் பசங்க பார்க்க வேண்டிய படம். நிறைய மெசேஜஸ் இருக்குது அந்த மூவியில், பார்க்க வேண்டிய படம். சொல்லிட்டேன் நான். எஸ் சொல்லுங்கள் சார். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார், எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. மெசேஜ் வந்து இந்த காலத்தில் ரொம்ப அவசரப்படக்கூடாது, எதுக்குமே நிதானமாக இருக்கணும், வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய விஷயம், அதை கடைப்பிடிச்சு வாழணுன்றதை சொல்ல வராங்க. கண்டிப்பாக 100% இஸ் ஓகே தான், ரசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். புரியலங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாங்க. அந்த கேர்ள் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணா, ரோஷினி. அவளுக்கு ஏற்ற ஆக்டர் ரொம்ப ஆப்டாக இருந்தது மூவி. புரியலங்க. ஃபேமிலி பார்க்கலாம் சார், கண்டிப்பாக. தேங்க்யூ. நல்லா இருக்கு, நல்லா
இந்த லைஃபுக்கு வந்து கோவம் இருக்கக்கூடாது. கோவத்தினால லைஃப் நல்லா இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லாஸ்ட் வரையும் அந்த லவ் இல்லை. அதுதான் இதனுடைய இது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்காங்க. புதுசாக இருந்தாலும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு புது ஹீரோனி மாதிரி தெரியல, நல்லா இருக்கு. ஸ்லோன்னு தெரியல, நல்லா விறுவிறுன்னு தான் இருக்குது. லாஸ்ட்டில் அந்த அவங்க அப்பா இறந்தது, அந்த பாப்பாவை வந்து ஒரு தாய்ப்பால் கொடுத்து தான் தான் பிள்ளையை வளர்க்கணும். ஆனால் அந்த சீன்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது. புரியல. கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம பிள்ளைய பெற்றுக்கிறது இதில் தாய்ப்பால் கொடுக்கணும் இல்லையா, அதவே வந்து அவங்க கீழே கொட்டுறாங்கன்னா அது ஒரு மாதிரி டச்சிங்காக ஒரு மாதிரி வலியாக இருந்தது. அந்த சீன்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது. கரெக்டு தான். ஏன்னா ஒரு ஈகோ இருந்தால் குடும்பம் நல்லா இருக்காது. அந்த விட்டு கொடுத்து என்னதான் இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய கோவத்தை காட்டியிருக்காங்க. அது தான் இந்த படத்தோடைய மெயின் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. மூவி ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்டோரியும் நல்லா இருக்கு. அண்ட் ஆரவ் அண்ட் ஜானு அவங்க ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த செகண்ட் பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கஸ்தூரி மேமோட ஆக்டிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லா. மெசேஜ் லைக் ஹவு இப்போ நடக்கிற நடைமுறை அதுதான். இட் இஸ் வெரி கிளியர். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அதை ரொம்ப கிளியராக இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அண்ட் மூவியோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஜிவி சாரோட மியூசிக் அது நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேர் அவங்க ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஆரவ் அண்ட் அவங்க பேர் வந்து ஜானு, ரைட்? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டராகவே அப்படியே இருந்துட்டாங்க. கஸ்தூரி மேமும் ரொம்ப நல்ல மூவி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்துச்சு பாருங்க படத்தை. ஈஸியாக பிரேக்கப் பண்ணாதீங்க. சின்ன சின்ன காரணத்துக்காகலாம் பிரேக்கப் பண்ணாதீங்க. சும்மா ஒரு 2 நாள் உட்காந்து பேசினாலே, ஒரு 5 minutes உட்காந்து பேசினாலே சால்வ் ஆகிற ப்ராப்ளம்காகலாம் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போகாதீங்க. அதுதான் சொல்ல வராங்க. அது என்ன கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எல்லோரும் கோவம் வந்து பிரிஞ்சுட்டு போயிட்டா எப்படி லைஃப் எண்ட் ஆஃப் த டே ஒரு இப்போ அவங்களுக்கு தெரியாது. ஒரு 40-50 வயசில் தனியாக இருக்கும் போது தப்பு பண்ணி அந்த படத்துலேயே அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு லவ் இருக்குது. ஆனால் ஒரு ஈகோ, சின்ன சின்ன ஈகோனால என்ன சொல்கிறது, அவங்க வந்து சேரக்கூடாதுன்னு நினச்சி அவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுதான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். கிட்ஸு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அது ஓகே. அது கிட்ஸ்க்கு ஓகேன்னா அதை பார்க்கலாம். ஃபேமிலியோட அது பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது. டெபியூட் மாதிரியே தெரியல, ஃபர்ஸ்ட் மூவி தான். ஆனால் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க 2 பேருமே. தேங்க்யூ.